சும்மா எதையாவது சொல்லுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்காத. என் ரூமுக்கு வர அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? தைரியம் இருக்கிறதுனால தான் சொல்றேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்கிற தைரியத்தில் நீ பேசிட்டு இருக்கியா? உன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல இல்லங்கிற தைரியத்துல பேசிட்டு இருக்கேன். ஏய், காமெடி பண்ணிட்டு இருக்கா சுவாதி. அவங்க படத்துக்கு தான் போயிருக்காங்க. 2 ஹவர்ஸ்ல திரும்பி வந்துருவாங்க. நானும் 2 ஹவர்ஸ்ல போயிடுவேன். எப்படி நம்ம காமெடி? என்னடி சீரியஸாவே வந்துட்ட? நான் சீரியஸா தான்டா சொன்னேன். சீரியஸ்னஸ் தெரியாம பேசாத. யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். நீ ஏன்டா இவ்ளோ சீரியஸ் ஆகுற? இங்கதான் யாருமே இல்லையே. லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு. வரும்போதுல இருந்து உங்க வீட்ல ரொம்ப பேட் ஸ்மெல் அடிக்குதுடா. வலி ஊர்றா ஊட்டிட்டு வருதுடா. ஐயோ, நாசமா போச்சு. என்னாச்சு? ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்கடி. அதுக்குள்ள 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சா? இல்லையே. அப்புறம் எதுக்கு வந்தாங்க? எனக்கு எப்படி தெரியும்? நீ தான 2 ஹவர்ஸ் ஆகும்னு சொன்னேன். பட் திடீர்னு வருவாங்க எனக்கு எப்படி தெரியும்? உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, உனக்கு தெரியாதா? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. எதையாவது அவங்க விட்டுட்டு போயிருப்பாங்க, திரும்ப எடுக்க வந்திருப்பாங்க. வந்தா எடுத்துட்டு போட்டும். நீ ஏன் டென்ஷன் ஆகுற? நீ தாண்டி. நான் டென்ஷன் ஆகலையே. ஐயோ, உன்னால தாண்டி. அவங்க வந்ததுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? இங்க சொல்லாம வர சொன்னது. அவங்கள யார் இங்க சொல்லாம வர சொன்னது? சரி ஓகே, நான் சொல்றது கேளு. கொஞ்ச நேரம் அவங்க கண்ணில் படாம நீ எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கோ. நான் எதையாவது பேசி அவங்கள நான் வெளியே அனுப்பிடுறேன். மறுபடியும் அவங்க சொல்லாம வந்துட்டாங்கன்னா அதுக்குள்ள உன்னை நான் வெளியே அனுப்பிடுவேன். நீ ஏன்டா டென்ஷன் ஆகுற? உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஐயோ, அவங்கள பத்தி உனக்கு தெரியாதுமா. ரொம்ப மோசமானவங்க, காஜு பசங்க. அப்படினா அது நான் உனக்கு அப்புறமா டீடைலா சொல்றேன். கொஞ்ச நேரம் நீ கம்முனு பேசாம வா. நீ பேசாம போ. ஏய், இங்கயா? ஏய் மச்சான் இங்க தான்டா இருக்கான். இங்க என்ன பண்றான் தனியா? டேய், நீங்க இங்க எது? இல்ல, படத்துக்கு போறேன்னு சொன்னீங்களே, அதான் இங்க என்ன பண்றீங்க? அதுவா, படம் செம்ம மொக்க. மைண்ட்லாம் வரும். ஏன்டா? அது திரும்பாம என்ன பார்த்து பேசுமச்சி. ஏன் பேசும்போது அங்கேயும் இங்கேயும் திரும்பிட்டு இருக்க? ஆமா, நீங்க திரும்ப எப்போ போவீங்க, திரும்ப எப்போ வருவீங்க? நீ ஏன் திரும்பன்னு சொல்லிக்கிட்டே இருக்க? நீங்க திரும்பி போனதுக்கு அப்புறம் டிக்கெட் கிடைக்கலனா திடீர்னு திரும்பி வந்துருவீங்களா? அதான். இல்லடா, எங்களுக்கு திரும்பி போற ஐடியாலாம் கிடையாது. மைண்ட் சுத்தமா சரியில்லை. அதான் பிரியாணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டோம். அதான்டா. ஏய், பிரியாணின்னு சொன்னோன்னே மச்சாவோட மூஞ்ச பாத்தியா? பிரைட் ஆயிடுச்சு. நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நான்வெஜ்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை சுவாதி. மச்சான், நான் தான் நான்வெஜ்ஜே சாப்பிட்றது இல்லையடா. அடப்பாவி, முந்தானேது தான் ஒரு முழு கோழியை முழுசா முழுங்குன. என்ன மச்சான், நீங்களும் காமெடி பண்றீங்க? நீங்களுமா? அப்போ வேற யார் காமெடி பண்ணா? நீங்களும்னா நீங்க தான்டா. உங்களை தான் சொன்னேன். எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தானே மச்சி. என்னடா ஒலர்ற? அது ஒன்றும் இல்லடா, நம்ம இப்போ பிரியாணின்னு சொன்னோன்னே மச்சான் குதூகலமாயிட்டான். இப்போ பிரியாணி மட்டும் வாங்கி வந்து கொடுத்தேன்னு வச்சுக்கேன், முழுசா முழுங்க வேண்டாம் மச்சான். அது எப்படா சிக்கன்னு சொன்னோன்னே ஃப்ரெண்ட்ஸை மறந்துடுறீங்க? டேய், நான் ஒன்றும் சிக்கன் எல்லாம் சாப்பிடல. சும்மா அதையா உளறிட்டு இருக்காதீங்க. டேய், நீ பசி மயக்கத்தில் இருக்கிற நினைக்கிறேன். நீ போய் ஃபர்ஸ்ட் பிரியாணி வாங்கிட்டா போ. டேய், உங்களுக்கு வேணா நீங்க போய் வாங்கிட்டு வாங்கடா. நான் ஏன் போகணும்? நீ போனதும் லெக் பீஸோட கொடுப்பான். நான் போன குஸ்கா போட்டு ஏமாத்தி அமுச்சிருவான்டா. லேட் ஆகுதுடா, சீக்கிரம் போடா, வாங்கிடா போடா. அங்க இங்க ஆமா, வேற எங்க இருக்கு? என்னாச்சு? இல்ல யாரோ போன மாதிரி இருந்துச்சு. ஏதாவது ஓனாம போயிருக்கோம். ஓகே. ஸோ நிம்மதியாக ஒன்று கிடைக்கலான்னு பார்த்தா ஃபோன் கூட பேச விட மாட்டேங்கிறானுங்க. சொல்டா, எங்க ரூம்ல தான்டா இருக்கேன். ஏன்டா பிரியாணி வாங்கிட்டு வா. பிரியாணி தீந்துருச்சு மச்சி. அதுக்குள்ளயா? இதுக்கு தான்டா உன்னை உடனே போக சொல்லி கேட்டேன். நீ இப்படி லேட்டா போதாண்டா அந்த 6 பொண்ணுங்களை ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. என் வாழ்க்கையில முதல் முறையா உண்மையில தான் சுவாதி நான் காதல் வயப்பட்டிருக்கேன். ஏய், நான் அப்படிதான்டா பேசுவேன். நீ உடனே அங்கிள் கால் பண்ணி வரும்போது பிரியாணியும் அப்படியே கிரில்லும் வாங்கிட்டு வர சொல்றா. அவர்கிட்ட எப்பறா கேக்குறது மச்சி? எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்குடா.
டேய் நீ சொல்லிட்டு இந்த வீடியோ கொடுத்தாரு, அப்புறம் பிரியாணி மட்டும் வாங்கிட்டு வர மாட்டாரா? இதையாவது உடனே சொல்றா. அப்படியே மறக்காம கிரில்லும் வாங்கிட்டு வர சொல்றா. ஐயோ டேய் ஏதோ புதுசா ஸ்மெல் வருது இல்ல? பொண்ணுக்கு யூஸ் பண்ற பர்ஃப்யூம் வருது இல்ல? எனக்கு அப்படி எதுவும் வரல மச்சி. வரல வரல. டேய் எங்கடா போற? என்னடாச்சு? இங்கதான் ஹெவியா வருது. ஸ்மெல்லு புதுசா இருக்கு. மச்சி நீ ஸ்மெல் வருதுன்னு சொல்றதே புதுசா தான்டா இருக்கு. இதுல பொண்ணுக்கு பர்ஃபியூம் ஸ்மெல் எங்கடா வருது? ஆமா. டேய் நம்ம குருவோட ஆளுடா. டேய் நான் போடலடா. ஆனா உன் மேலதான் ஸ்மெல் வருது. அது நான் என் ஆளை பார்த்துட்டு வந்த மச்சி, அந்த ஸ்மெல் தான் இது. வால் சிகரெட் அடிப்பாளா? என்னடா சொல்ற? உன் மேல சிகரெட் ஸ்மெல் தான் வருது. டேய் அப்படியெல்லாம் இல்லடா. வால் சிகரெட் அடிப்பான்னு சொல்லவே இல்ல. டேய் யாளை பத்தி தப்பா பேசினா உன்னை கொன்றுவோம் பாத்துக்க. கொன்றுவியா? என்னடா ஆளுக்காக என்ன கொள்ளுவாங்களா? அப்ப என்னோட ஆள் தான் முக்கியமா? எனக்கு என் ஆளு தான்டா முக்கியம். ஏண்டா முந்தானத்தை மட்டும் சரக்கு அடிக்குமா நான் முக்கியம், இப்போ ஆள் முக்கியங்குத? உன் மேல சத்தியமா நான் என் வாழ்க்கையில சரக்கு தொட்டதே இல்ல. டேய் என்னடா சொல்ற? சும்மா நீ சும்மாறா. முந்தான சரக்க போட்டு ஆள் அப்படி திட்டினா அப்பெல்லாம் நான் முக்கியமா இருந்தா இப்போ ஆள் முக்கியமா இருக்காளா? டேய் நான் எப்படா திட்டினேன்? அவ டாச்சது அடங்கா பிடாரி சைக்கோ அப்படின்னு சொல்லி திட்டியாடா? பால லூஸ் மாதிரி வளராதடா. நான் லூஸ் மாதிரி வளரனா? நீ தானே லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்க. வாட்ட வாய் மூடல உன்னை பழந்துரும் பாத்துக்க. சும்மா இருங்கடா. ராஜு அன்னைக்கு நீ தான் நம்ம சரக்கு அடிக்கும் கூட வந்த. அன்னைக்கு வாழை திட்டினால இல்ல இருந்தியே. அன்னைக்கு கூட வாழை திட்டினானே. இருந்தேன். ஆனா அவன் வாழை திட்டல, எதிர் வீட்டு ஆண்டி தான் திட்டினான். டேய் அன்னைக்கு நம்ம எல்லாம் தான்டா ஒண்ணா உட்காந்து சரக்கு அடிச்சோம், மறந்துட்டீங்களா? ஆமா ஆமா. நம்ம தான் சரக்கே அடிக்கலையே, அப்புறம் எப்படி ஞாபகம் இருக்கும்? இல்லையே அன்னைக்கு அவன் முழு கோழியை முழுசா முழுங்குறானே. அப்ப கூட நான் சொன்னேன் டேய் இதான் உன் ஆளுக்கு பிடிக்காதான்னு சொன்னேன். ஆனா நீ என்ன சொன்ன? அவளா ஒரு ஆளா அப்படின்னு சொன்ன. இவதான் நான் உனக்கு டார்ச்சரா? அடங்கா பிடாரியா? சைக்கோவா? பேபி நல்லா அப்படி சொல்லவே இல்ல பேபி. அவன் சும்மா சொல்றான் பேபி. சீ வாய் மூடு. டேய் இதுக்கு தான் நீ விளையாடாதன்னு சொன்ன. பாரு நீ விளையாட சொன்னத நம்பிட்டா. சொல்ற அவகிட்ட. ஆமா நான் விளையாண்டேன். டேய் ஆமா நாங்க விளையாண்டோம். என்னடா விளையாண்டுங்க. அடடடடடடா நல்லா விளையாடுறீங்க. நான் என்ன லூசா? ஐயோ பேபி அவன் தான் லூசு. டேய் லூசு லூசுன்னு சொல்ற அவகிட்ட. ஆமா நான் லூசு. நானும் லூசு. ஆமா இவனும் லூசு. அவனும் லூசு. எங்க கூட சேர்ந்து இவன் இப்படி லூஸ் ஆயிட்டான். நீங்க விவரம். அப்ப நானு நீ விவரமான லூசு. பேபிமா அந்த லூசுக்கு பச்சல கேட்காத. நீ லூசா விடு பேபி. நீ தான் பேபி என் உயிர். ஓ உயிரா? ஒரு உயிரை சித்திரவதை பண்ணா கூட பிடிக்காது எனக்கு. ஆனா நீ ஒரு உயிரை கொண்டு தின்றுக்க. சும்மாங்க. சும்மா உயிரை கொண்டு தின்னோம் உயிரை கொண்டு தின்னோன்ட்டு. உயிரை நாங்க கொல்லல, அவன் கொன்னா நாங்க தின்னோம். ஒரு உயிரோட வேல்யூ என்னன்னு தெரியுமா உங்களுக்குலாம்? உயிருடன் 120, தோல் உரிச்சது 220. இனிமே என் மூஞ்சிலேயே முழிச்சிராத. இந்த லூசுங்களே கட்டிட்டாளு. லெட்ஸ் பிரேக் அப். மகளே. அப்பா அப்பா உங்க பெர்மிஷன் இல்லாம எந்த பையன்கிட்டயும் நான் பேச மாட்டேன்ப்பா. ப்ராமிஸ். எக்காரணத்தை கொண்டோம் நாம உயிர் வாழ்றதுக்காக எந்த ஒரு உயிரையும் கொண்டு சாப்பிடக்கூடாதுமா. சிக்கன்